வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா சின்ன லைஃப் ஸ்டைலில் பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் தேவையான பொருள். வெங்காயம் நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம். 2 உருளைக்கிழங்கு நான் நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதுதான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள். கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு, கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி இலை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சட்டி நல்லா காஞ்ச உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் வதங்கிறதுக்கு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுருங்க. கீர்ன பச்சை மிளகா, கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்றேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாவோட காரம் தான். இப்போ இது நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. ஓகே, ரொம்ப திக்காக வைக்கிறாதீங்க. ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் திக் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பூரி மசாலா ரெடி. உப்பெல்லாம் எப்படி பூரி பண்ணுறது நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.